Good morning to all. I am Bhuvaneswaran. 3 years பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்னன்னு சொல்றீங்க? ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 6 lakhs. மந்த்லி டர்ன் ஓவர் 50,000. அடுத்து கேளுங்கடா. எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா, எனக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு தொழில் தான் வந்து கடைசியில் ஃபியூச்சரில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு சரி, இது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச தொழிலாக அதனால நம்ம இதுலேயே பண்ணலான்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் இதை ட்ரை பண்ணி இப்போ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஓகே ஓகே. உங்களுடைய ஒர்க் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஒர்க் ஸ்ட்ராட்டஜின்னா நமக்கு மெயின்லி நம்மளுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்றைக்குமே. இப்போ ரேட் வந்து அடுத்தது நெக்ஸ்ட்டு. என்றைக்குமே வந்து நம்மளுக்கு குவாலிட்டி தான் என்றைக்குமே இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளை தேடி வருவாங்க. அதை பொறுத்து நம்மளுக்கு அது ஸ்ட்ராட்டஜி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு இடத்துல லாஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு சப் இருக்கும்ல, ஒரு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு சப் ஏதாவது இன்னொன்று இருக்கும். நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னா அதுக்கு அடுத்ததாக ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம டேலி பண்ணிக்கிறது தான். இதில் லாஸ் இருக்கும், இதில் லாபம் இருக்கும். ஒன்றில் வந்து ஒரு வாட்டி லாஸ் இருக்கும், இன்னொருத்தில் வந்து ஒன்று லாபம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வச்சு நம்ம டேலி பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கிறது தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபண்டு கலெக்ட் பண்ணீங்க? ஐ மீன் எது மூலயமா உங்களுக்கு ஃபண்டு கிடச்சிச்சு? வீட்டில் கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் லோன் போட்டிங்களா அந்த மாதிரி? நான் வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கேட்டு வாங்கினது, அதுக்கப்புறம் லோன் கொஞ்சம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் லோன் எதுவும் ட்ரை பண்ணல. லோன் அளவாக தான் கொஞ்சம் வாங்குச்சு. மேக்ஸிமம் வீட்டில் தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து போட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது. இப்போ போக போக கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. ப்ரோ, இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? காம்படிட்டர்ஸ்க்கு உங்களை ஆர்டர் போகக்கூடாதுன்னா? புரியல. காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டர் இருப்பாங்கல்ல? ஆமா. அப்ப உங்களோட பிசினஸ்ல வந்து அவங்களும் இது பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு கேட்கறேன். எனக்கு அதான் முன்னாடி சொன்னேன்ல, குவாலிட்டி தான் என்னைக்குமே. இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ ஒரு தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கு இருக்குது, 1 கிலோ 30 ரூபாய்க்கு இருக்குன்னா, நம்ம அழுகுன தக்காளியும் இருக்குது, பார்த்து எடுத்துட்டு போறதும் இருக்குது. நார்மலா நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி இருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷான தக்காளி தான் எடுப்போம். ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து போனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷானதான் எடுப்போம். அந்த மாதிரி தான் குவாலிட்டி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரேட் வந்து ரெண்டாவது பாயிண்ட். ரேட் என்னைக்குமே ரேட்டு ரெண்டாவது பாயிண்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கோ அவ்வளோக்கு அளவு நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் எங்கேயும் போக மாட்டாங்க. நம்மளை தேடி தான் வருவாங்க. கஸ்டமர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் காம்படிஷன் வருவாங்க போவாங்க. நம்ம நமக்கு என்னைக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோமோ நம்ம அது வரைக்கும் நம்ம நிலையா இருப்போம். ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.